அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்கில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு கூட்டு தாங்க செய்ய போகிறேன். இந்த வாழைத்தண்டு கூட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துடலாம். நான் வாழைத்தண்டு ஒரு 1/4 கிலோ வாழைத்தண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இது நறுக்கின வாழைத்தண்டு இதை அரிசி கழுவுன 2வது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கருக்காது இது அதனால் நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 10 12 எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சின்ன சின்னதாட்டு கட் பண்ணி, ரொம்ப சின்னதாக இல்லாமல் நீளமாக வெட்டி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பெரிய சைஸ் தக்காளி 1 எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 துண்டு தேங்காய், 2 பச்சை மிளகாய். அடுத்து 2 ஸ்பூன் 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை வேக வச்சு நான் வச்சுருக்கேன். ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது குழஞ்சிடக்கூடாது, நல்லா முழுசாக இருக்கணும். அந்த மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கணும். நான் இது ஒரு 50 கிராம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், நல்லா கழுவிட்டு. அடுத்து பாசிப்பருப்பு நான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லித்தூள். அடுத்து நான் இந்த தேங்காய், இந்த பச்சை மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து, நான் அதோடைய மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். மல்லித்தூள், ஜீரகம், தேங்காய், பச்சை மிளகாய். அடுத்து தாளிக்கிற கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, ஒரு 7 பல் பூண்டு நான் போடும்போது எவ்வளோன்னு சொல்கிறேன். அடுத்து இப்போ இந்த வாழைத்தண்டை வேக வச்சு வச்சிடலாம். இது நல்லா தண்ணியெல்லாம் அந்த கழுவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டுக்கலாம். நீங்கள் இதில் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் நான் என்ன செய்யணும், ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் இதோட சிறுபருப்பும் சேர்த்துக்கணும். சிறுபருப்பை லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நல்லா அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த வாழைத்தண்டோடு சேர்த்து ஒரு குக்கரில் ஒரு 3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இப்போ இதில் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் உப்பு போடணும். அதுக்காண்டி இதில் இது வேகிறதுக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வேக வச்சு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது அடுத்து வாழைத்தண்டு நல்லா பருப்பு வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மல்லி, சீரகம், பச்சை மிளகா, தேங்காய் இது 3ஐயும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இது பச்சை வாசனை போக கொதிக்கணும். அதோடைய கடலப்பருப்பும் வேக வச்ச கடலப்பருப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதை அடுத்து இது நல்லா பச்சை வாசனை கொதித்ததுக்கப்புறம் இதில் நான் இதை இறக்கிட்டு தாளிச்சிடலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போகணும். அடுத்து இறக்கிட்டு இப்போ அதே பாத்திரத்தை வச்சுட்டு நான் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இப்போ இதில் நான் ஒரு 7 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டு தட்டி இது நான் முழுசாக தட்டி வச்சுருக்கேன், அப்படியே சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இதில் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா இருந்தாலும் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகா அரைச்சி போட்டுட்டதுனால பச்சை மிளகா போகுது, காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அடுத்து இதில் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். அடுத்து தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம், அந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். நம்ம குழம்புல கொஞ்சமாக உப்பு போட்டிருந்ததுனால இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கணும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு.
இப்போ இது நல்லா வதக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து குழம்பு தூக்கி இதில் ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை வந்து இறக்கிடணும். அவ்வளோதாங்க, வாழைத்தண்டு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. தண்ணி ரொம்ப இல்லாமல் பார்த்துக்கங்க. முங்குற அளவு வாழைத்தண்டில் தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். அதை விட கொஞ்சம் கம்மி வச்சாலும் போதும். இது பாருங்க, வாழைத்தண்டு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.